இலை சோம்பு, அது பேர் என்னது, மொக்கு, மராட்டி மொக்கு. ஹோல் ஸ்பைசஸ். சுட்டு வைத்து கையெல்லாம் எரியுது எனக்கு. கையில் வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாங்க. வேணும் நம்ம திங்கிறதுலையோ வாங்கி கலையாரம் ஆக்கி கொடுத்தாதானே. இஞ்சி பூண்டு, மஞ்சள், சொன்னாலும் போனால் பரவாயில்ல. இது வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் வச்சு அரைச்சது, அம்மியில் அரைச்சது. மிளகு ஜீரகமும் அம்மியில் வச்சு அரைச்சோம். இது போல் அம்மியில் அரைச்சி வச்சு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட இதுதான் நல்லாயிருக்கும். அம்மியில் அரைச்சி போட்டால் தான் நல்லா இருக்குமா? அம்மியில் அரைச்சா தான் டேஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்புக்கு. நாட்டுக்கோழி சிக்கனை போட்டுக்குமா? நாட்டுக்கோழி சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன். மஞ்சத்தூள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்களா? இதை வந்து அரிஞ்சதுமே மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணக்குள்ளே மஞ்சத்தூளை போட்டு கிளறி அலசணும், அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் வராது. மசாலாலாம் நல்லா லெக் பீஸா? லெக் பீஸு ஒன்று, 2 லெக் பீஸு. இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிடணும் போலவே இருக்குது. கிரேவியா குழம்பா? குழம்பு தான், அப்போ தான் நல்லாயிருக்கும். கிரேவியை விட வந்து நாட்டுக்கோழி சிக்கன் வந்து குழம்பு தான் வைக்கணும். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போதும். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் காரம் இருக்கும். இருப்பா, இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துடும். போதும் தண்ணி. போதுமா தண்ணி? போதும். கரெக்டாக உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இன்னும் லெமன் இன்னும் ஊற்றலை. எப்போ ஊற்றல லெமன்? லாஸ்ட்டாக இப்போ தான் ஊற்றணும்.
நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு. இதுக்கப்புறம் நிறுத்திட வேண்டியதான்.